செய்தியை பார்க்கிறோம். திருநெல்வேலி அருகே திடியூரில் உள்ள PSN கல்லூரியில் மாணவர்கள் 8 பேருக்கு எலி காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்காலிகமாக கல்லூரியை மூடவும் சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிவமணி, தற்போது உரிய நடவடிக்கை என்பது பள்ளி நிர்வாகம் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது, வளாகத்தை மூடப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? மற்ற மாணவர்களுக்கு பரவாமல் இருக்க என்ன தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாவட்டம் மேலத்திடியூர் பகுதியில PSN பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அந்த வளாகத்திற்குள்ளேயே அந்த கல்லூரி நிர்வாகத்தைச் சேர்ந்த 5 கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம், கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இதில் பயின்று வரக்கூடிய நிலையில இந்த கல்லூரியில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாணவர் ஒருவருக்கு காய்ச்சல் இருந்திருக்கிறது. அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சென்று அவர் சேர்ந்த நிலையில அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ததில் எலி காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்ட சுகாதாரத்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் கல்லூரிக்கு நேரடியாக சென்று சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு இணைப்பு சுற்றில் இருக்கக்கூடிய வெள்ளநீர் கால்வாயிலிருந்து நேரடியாக தண்ணீரை எடுத்து, அதாவது சுத்திகரிப்பு எதுவும் செய்யாமல் நேரடியாக எடுத்து அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த எலி காய்ச்சல் வந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கு பரிசோதனை செய்ததில் மேலும் 7 மாணவர்கள், மொத்தமாக 8 மாணவர்களுக்கு இந்த காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில குணமடைந்து தற்போது வீடு திரும்பி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக மாசுபட்டு இருக்கக்கூடிய அதனை ஆய்வுல தெரிய வந்ததை அடுத்து கல்லூரியை மூட சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறார்கள். மறு உத்தரவு வரும் முறை, அதாவது அது முழுமையாக தண்ணீர் அங்கே பரிசோதனை செய்து சரியாக இருக்கிறது என்பதை அறிந்த பிறகே கல்லூரிக்கு திறப்பதற்கான அந்த அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் அந்த தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு இணைப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளநீர் கால்வாயை ஆக்கிரமித்து அதிலிருந்து தண்ணீர் எடுப்பதும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் தற்போது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறையும் உள்ளே இருக்கக்கூடிய மெஸ் மற்றும் உணவு சமைக்கக்கூடிய கூடம் இரண்டையும் தற்காலிகமாக அதற்கான அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். காய்ச்சல் பாதிப்பு 8 மாணவர்களுக்கு கண்டறியப்பட்ட நிலையில மேலும் சில மாணவர்கள் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி சிவமணி விவரங்களுக்காக.